ஆண்டவரே நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தீர் கர்த்தாவே. எங்களுக்கு அந்த ஆண்டவரே வருகிற நோய்கள், பேய்கள், சாபங்கள், பில்லுச்சுளி, கட்டுகள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய பாதபடியில் நாங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது எல்லா ஆண்டவரே அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வீர், நிச்சயமாகவே நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்வீர், நிச்சயமாகவே நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி செல்வீர், நிச்சயமாகவே நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வீர் என்று விசுவாசத்தோடு எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி 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 நன்றி. எங்கள் அன்பு நேசரே நன்றி. எங்களை அடியோரை ஆட்கொண்டு நடத்துகிறவரே நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தில பலன், உம்முடைய நாமத்தில சுகம், உம்முடைய நாமத்தில அற்புதம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. நல்லவரே ஆவியானவரே நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பிரசன்னத்தினால, ஒவ்வொருவரையும் மகிமையினால நீர் மூடுவீராகப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய அனந்த ஞானத்தினாலும், ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தினாலும், உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால நீர் மூடுங்கப்பா. ஆண்டவரே நடத்திடுங்க அப்பா. ஆண்டவரே அப்படியே நடத்திடுங்க. ஆமென் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆமென் என்றும் உம்முடைய வாக்குத்தத்தம் ஒன்று விடாமல் அனைத்தும் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் பலிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நல்லவரே ஆவியானவரே நீர் போதும், நீரே போதும். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக அப்பா. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள ஆவி, உம்முடைய நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, எங்களை ஆராதிக்க செய்கிறவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லோரும் எழும்பி நின்று ஆராதிப்போம். எல்லோரும் பரிசுத்தமுள்ள தேவனே, எல்லோரும் நாங்கள் உற்சாகமாக யாரும் வேடிக்கை பார்க்காதபடிக்கு நல்லா ஜெபம் பண்ண போறோம். நல்லா கர்த்தரை ஆராதிக்க போறோம். அவருடைய சமூகத்துல ஆனந்தம், அவருடைய சமூகத்துல பேரின்பம், அவருடைய சன்னதியில தான் நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடத்திடுங்கப்பா. நன்றி 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 நன்றி.
இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம், உம்முடைய சமூகத்தில் பேரின்பம், உம்முடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உம்முடைய சமூகத்தில் நித்திய ஆனந்தம், உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம். ஆண்டவரே ரிபோ 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 ரிபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய மாட்சிமை ஒவ்வொரு மேலும் அளவில்லாமல் மூடுவதாக. உம்முடைய மகிமை ஒவ்வொரு மேலும் அளவில்லாமல் மூடுவதாக. உம்முடைய மாட்சிமை, உம்முடைய பிரசன்னம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. ஆண்டவரே, இனிமே நாங்கள் ஆண்டவரே எல்லா மதில்களையும் உடைத்தெறிந்து எல்லா கட்டுகளையும் எல்லா ஆண்டவரே தடைகளை உடைத்தெறிகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். தடைகளை உடைத்தெறிகிறவர் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். எல்லா சாத்தானின் கிரியைகளை எல்லாம் உடைத்தெறிந்து அடித்து நொறுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். எல்லா கிரியைகளை அடித்து நொறுக்குவதற்கு தேவன் வல்லவரும் மீட்பரும் எந்த மெய்ப்பருமாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். புதிய வல்லமையை கேளுங்க. ஆண்டவரே, புதிய வல்லமையை தாரும் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே புதிய வல்லமையை தாரும் ஆண்டவரே. புதிய ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜா. எல்லா விதமான எதிர் வல்லமைகளும் தீய கிரியைகளும் ஒளிந்து இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு புது வல்லமை வருவதாக, ஒரு புது பிரசனம் வருவதாக, புது தரிசனம் வருவதாக. உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படும் வரை எருசலேமிலே எனக்காக காத்திருங்கள் என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிற ராஜா. இப்பொழுது உம்முடைய அன்புக்காய், உம்முடைய பிரசன்னத்துக்காய், உம்முடைய தரிசனத்துக்காய், உம்முடைய வல்லமைக்காய் ஆண்டவரே சபை நடுவிலே நாங்கள் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஊற்றுவீராக, உம்முடைய கிருபைகளை ஊற்றுவீராக, உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுவீராக, உங்க நல்ல தரிசனத்தை ஊற்றுவீராக. ரிவா ரவா ரவா ரிவா ரவா 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 கரபெர ரவா நீமா நாம எல்லாரும் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவோம், அந்நிய பாஷையினால் நிரப்பப்படுவோம், தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவோம். அவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், அவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அவர் வந்திருக்கிறார், அவர் இங்க வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எல்லா பொல்லாத எதிர் வல்லமைகளை கடினப்படுத்துகிறோம், எல்லா அந்தார ஆவிகளை கடினப்படுத்துகிறோம். சபைக்கு விரோதமாய், ஸ்தாபனத்துக்கு விரோதமாய், விரோதமாய் எழுப்புகிற எல்லா பொல்லாத வல்லைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுவதாக. ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற பொல்லாத ஆவிகள் விலகி ஓடுவதாக. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சி, சரீர பிரகாரமான வளர்ச்சி அடையக்கூடாதபடி தடைப்படுகிற பொல்லாத சத்துருவே ஓடி போய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தீய கிரியைகளை அழிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தீய கிரியைகளை அழிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தீய வல்லமைகளை அழிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தூய வல்லமை வந்து அறங்கட்ட இயேசுவின் கிருபையினாலே. கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் வர 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 விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். மகனே மகளே, நீ விருத்தி அடைய போகிறாய். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், புது வல்லமையை பெற்றுக்கொள். இந்த அபிஷேக நாளிலே இந்த திருவிழா அன்று உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார், உனக்கு ஒரு எழுப்புதலை தருகிறார். இவாக்கர வர வர வளரவா, இவாக்கர வர 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 வளரவா, நீமா நாம துரவல வர 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 இவாக்கர கர கர கத்துருளிமா, நீமா நாம துரவல வர 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 வளரவா. வல்லமை 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 வல்லமை, உடைய விலையேறப்பட்ட வல்லமை, உடைய விலையேறப்பட்ட பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நீ இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சப்பானிகளை எழுப்பக்கூடிய வல்லமை ஆண்டவரே இந்த சபை நடுவிலே ஊற்றப்படுவதாக. பல மாதங்களாக, பல வருடங்களாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்பாதிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்ப போகிறார்கள்.
எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆவியானவரே, புது வல்லமை வருவதற்காக நன்றி. வேடிக்கை பார்க்காத கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். தரிசனம் 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 உண்டாகட்டும் ஆண்டவரே. சிலுவை காட்சிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. எழுப்புதல் காட்சிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. வல்லமை காட்சிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. வரங்கள், வல்லமைகள், வார்த்தைகள், கிருபிகள், தாளந்துகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துது ராஜா. நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா 60:1. தூய பிதாவே, இப்பொழுது ராஜாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பேசுவீராக. கர்த்தர் தம்முடைய நல்ல நாமத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருவிருந்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, ஆண்டவரே திரும்பி செல்லும் பொழுது மிக உற்சாகமாக ஆண்டவரே கடந்து செல்லத்தக்கதாக
ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசி எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய நல்ல நாமத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தி தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. உங்கள் கரம், உங்கள் கிருபை, உங்கள் வல்லமை, உங்கள் மகிமை எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும். எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்டுகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா பொல்லாத எதிர் வல்லமைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக. தேவ ஆவியான வல்லமையை வந்து இறங்குவீராக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய நன்றி ரட்சி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். மீண்டும் வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு வல்லமை தரேன்னு சொல்றாரு. எனக்காக நீ எழும்பு. ஆமென். சபைக்காக நீ எழும்பு. ஆமென். முழு உலகத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிக்குள்ளே வழிநடத்தும்படியாக நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். பேய் விரட்டணும், நோய் விரட்டணும். யார் தான் எழும்பணும்? நாம தான் எழும்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா விதமான பொல்லாத வல்லமைகள் இந்த உலகத்திலே சுற்றி கொண்டு இருக்கிறது. அவைகளை அடக்கணும். யார் அடக்குவா? நாம தான் அடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் நீங்க தான் அடக்கணும். உங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த வல்லமையை தந்திருக்கிறார். ஏதோ பூமியில பிறந்தோம், வாழ்ந்தோம், ஒப்புக்கு சப்பானா வந்துட்டு போகிற விசுவாசிகளாக அல்ல. இன்று முதல் நீங்கள் வல்லமையான விசுவாசிகளாக மாறப்போகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்புனா உனக்கு காரியம் வாய்க்கும். நீ எந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்காக முயற்சி எடு. வல்லமையா மாறணுமா? எலும்பு. ஊழியம் செய்யணுமா? எலும்பு. கட்டணம் கட்டணுமா? எலும்பு. உன்னுடைய வேலையிலே நீ ஜாக்கிரதையா இருக்கணுமா? நல்ல முன்னேற்றம் வரணுமா? அந்த வேலையிலே கருத்தாய் நீ எழும்பணும். அல்லேலூயா. ஆமென். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இருள் பூமி இருக்கும், காரிருள் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிக்கிறார் என்பதை மறந்து போகாதே. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். ரெய்னார்ட் போங்கே என்ற ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இருந்தார். அவர் சொல்லும் பொழுது, ஒரு பெரிய கூட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 30 ஆண்டே இருக்கும், அதாவது 96, 95 அது மாதிரி, அந்த நேரத்தில் மதுரையில் ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது. தமுக்கு மைதானத்திலே. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பெரிய செட்டு போட்டிருந்தாங்க. அதில் ஊழியக்காரங்களுக்கென்று ஒரு கூட்டம். அப்புறம் மாலையிலே சுவிசேஷ கூட்டம். நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள் ஐயாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரசங்கத்தில் நடக்கும். அப்போ அவர் சொல்லும்பொழுது ஊழியக்காரர்களுக்கு கூட்டம் நடத்தினார். அதில் நானும் கலந்து கொண்டேன். ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் அங்கே இருந்தோம். அதிலே அவர் சொல்லும்போது சொல்றார், உங்கள் ஒவ்வொருவர் மேலும், உங்கள் தலைமையிலே அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஒளி வந்து இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த அக்கினியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அக்கினிக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அந்த அக்கினியை நீங்கள் உணர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எப்படி உணர்வது? நன்றாக ஜெப ஆவி நம்ம மேலே வந்து இறங்குனா அந்த ஒளி நமக்கு புரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அது தெரியும். வேத வாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒளி தெரியும். ஆவியில நடத்தப்படுகிறவர்களுக்கு அது தெரியும். மாம்சத்தில் நடக்கிறவர்கள் ஒன்றும் அறியார்கள். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? ஆவியாயும் ஜீவனாயும். எல்லாரும் சொல்லுங்க. ஆவியாயும் ஜீவனாயும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. நாமளும் ஆவியாய் இருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், எரிந்து கொண்டு இருக்கிறார். அதே நேரத்தில் நம்ம ஜீவனாவும் இருக்கிறோம். அல்லேலூயா. அபிஷேகமும் மேலே இருக்குது, தலை மேலே இருக்குது. ஆவியானவர் நம்ம உயிரோடையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். அதுக்கு தான் பெர்கமன் செய்ய பாடி இருக்கிறார், அபிஷேகம் என் தலைமையிலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் நம்ம தலைமையில இருக்குதான், நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனம் சொல்லுது, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன்னை நான் வெளிச்சமாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். யாராருக்கெல்லாம் வெளிச்சம் பிடிக்கும்? ஒரு கரங்களை உயர்த்துங்க. வல்லமை யாராருக்கெல்லாம் வேணும்? ஆமென். உங்கள் மூலியமாக அற்புதம் நடக்கணும்னு நினைங்க. அல்லேலூயா. உங்கள் மூலியமாக அதிசயம் நடக்கணும்னு நினைங்க. ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, மேடையில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, கீழே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மூலியமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆசைப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குமா? அதிசயப்பட்டு பூரிக்குமா. ஆண்டவர் அற்புதம் நடக்கும் பொழுது கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆமென். பெரிய பாரமா சின்ன பாரமா?
பெரிய பிரச்சனையோ சின்ன பிரச்சனையோ, சில நேரத்தில் குப்பையை கொண்டு போய் நம்ம தொட்டியில் எரியிற மாதிரி, குப்பை தொட்டியில் எரியிற மாதிரி நம்மளுடைய பிரச்சனையை நாமளே சுமந்துட்டு இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட அளவு தான் அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். மீதியான போன்னு விட்டுறணும். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்களே பார்த்துக்குங்க, நீங்கள் நடத்துவீங்க, நீங்கள் பார்த்து கொள்வீங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீங்க, நீங்கள் ரட்சிப்பீங்க, நீங்கள் திருத்துவீங்க, நீங்கள் கொடுப்பீங்க. ஆண்டவரே நீங்கள் எடுப்பீங்க, நீங்கள் வரவழைப்பீங்க, எல்லா ஆசீர்வாதமும் நீங்கள் தருவீங்க. அப்படி என்று சொல்லி கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்குது. அல்லேலூயா. எப்படி நன்மை செய்யணுமா? அது ஜெப குறிப்பும் அதே தான். கர்த்தரை நம்பி ஜெபம் பண்ணுற, கர்த்தர் உனக்கு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் நல்லது செய்வேன், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. வருமானத்தை சில நேரத்தில் பிசாசானவன் கெடுக்க பார்ப்பான், அந்த வருமானத்தில் கை வைப்பான். அது கை வைக்க நீங்கள் விடாதீங்க. ஆமே, ஸ்தோத்திரம். நீங்கள் வசனத்தை சொல்லணும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, நாங்கள் உமக்கு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. 10 1 பங்கு போடுவீர்களானால் நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே நான் தசமம் போட்டிருக்கிறேன், காணிக்கை போட்டிருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. பெருமையாக அல்ல, தாழ்மையாக நாம் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, கண்ணோக்கி பாருங்க அப்படின்னு. அது மட்டுமல்ல, அப்படி உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் ஆமே ஸ்தோத்திரம், ஆண்டவர் தவிக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். தரித்துக்கொள் என்றெல்லாம் என்ன? பைபிள் படிக்கிறீங்க, நல்லா பைபிள் படிக்கணும். ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு போய் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறீங்க, கூடுதலாக கொஞ்சம் அந்நிய பாஷை நல்லா பேசுங்க. அல்லேலூயா. ஒரு வார்த்தை வந்தால் கூட பரவாயில்ல, அதே திரும்ப திரும்ப மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டு இருங்க, அது அப்படியே மாறும். ஆமென். அல்லேலூயா. அப்படியே அபிஷேகம் வந்து வளரும். அது ஒரு செடி மாதிரி, அது ஒரு கொடி மாதிரி, அது ஒரு மரம் மாதிரி, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த அபிஷேகத்தை நீங்கள் வரவழைக்க வேண்டும். தேவனுடைய கிருபினாலே அவர் நாள் ஆண்டவர் தந்துருவார். அதை நாம் தான் நினச்சோன்னா அவியாமல் பார்த்துக்கணும். அது ஒரு பேட்ரி மாதிரி. கம்பெனியே இருந்தால் நம்ம செல்ஃபோனில் எப்படி சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுல்ல பேச பேச, அதே மாதிரி தான் சில நேரத்தில் வந்து நம்ம ஜெபிக்காம விட்டோம்னா நம்முடைய பேட்ரி வந்து அப்படியே ரொம்ப ஒரு லோ ஆகி அப்படியே ஆஃப் ஆயிரும். ஆனால் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ரீசார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கணும். கரண்டோட கனெக்ஷனாக இருக்கிறது போல் ஆண்டவரோடு நம்ம கனெக்ஷனாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் நல்ல ஒரு கனெக்டில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த வஸ்திரம், ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவியர்கள் ஆசாரியருக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தமான பிள்ளைகள், ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருவது இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரமும் நல்லா இருக்கணும், சரீர பிரகாரமான வஸ்திரமும் நல்லா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், வஸ்திரத்துக்காக நீர் கவலைப்படுவது என்ன? அல்லேலூயா. உணவுக்காக கவலைப்படுவது என்ன? உடைக்காக கவலைப்படுவது என்ன? காக்கைகளை பார், காட்டு புஷ்பங்களை பார், அவைகளெல்லாம் நான் உடுத்துவிக்கிறேன், அதை பார்க்கல உன்னை நான் அதிகமாக நன்றாக உடுத்துவிப்பேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய ஆசை. அல்லேலூயா. ஆமென். கீழே அல்ல, தரித்திரமாக அல்ல, பணம்பொருள் இல்லாத நிலைமையில் அல்ல, நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். அதை முதல்ல நினைங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தரித்திரத்தில் வாழ்வது தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்காதீங்க. தரித்திரத்தை தாண்டி வெளியே வரணும். ஆமென். தரித்திரத்தை மாற்ற தான் இயேசு இந்த பூமிக்கு நமக்காக வந்தாராம். அல்லேலூயா. ஆமென். நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இயேசப்பா கஷ்டப்பட்டார். அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்தரு. ஏன் நம்மளால சில நேரத்தில் பிரகாசிக்க முடியவில்லை, எலும்பு எலும்புன்னு ஆண்டவர் சொன்னாலும் ஏன் எழும்ப முடியல அப்படின்னா, நிறைய தூசி உங்களை ஒட்டி இருக்குது, நிறைய பாவம் உங்களை ஒட்டி இருக்குது, நிறைய சாபம் உங்களை ஒட்டி இருக்குது, நிறைய ஆண்டவருடைய வசனத்தை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை உங்களிடத்துல நிறைய இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்து ஜனங்க வசனத்துக்காக உசுரையே விட்டுருக்குறாங்க. என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஆனால் நீங்கள் வந்து ரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க. அப்படி மரிச்சதுனால தான், வசனத்துக்காக மரிச்சதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சபைகள் கட்டப்படுகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்?
வசனத்தை காதில் கூட கேட்க மாட்டேங்கிறோம். அவங்க உயிரையே கொடுத்தாங்க, நம்ம உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். நாம் என்ன செய்யணும், காது கொடுத்து கேட்கணும். வசனத்தை என்ன செய்யணும், காது கொடுத்து கேட்கணும். அதன்படி நடக்க நாம் நல்ல தீர்மானம் எடுக்கிறோம். நம்முடைய பாவங்களை உதறி தள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் உங்களுடைய தூசியை உதறி தள்ளணும். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். தூசி எல்லாம் விலகி ஓடட்டும், பொல்லாத எதிர்வல்லமை எல்லாம் விலகி ஓடட்டும். பிதாவே, குறிப்பிட்ட பாவம் என்னில் இருக்கிறது, அதை எடுத்து போடு என்று சொல்லி நாம் எடுத்து, ஆமென், தேவ சமூகத்தில் அதை எரிய வேண்டும். இனிமேல் அந்த குறிப்பிட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படி என்று நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் பாவங்களை மறைக்கிறவனை ஆண்டவருக்கு பிடிக்காது. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென், அல்லேலூயா. பேதுரு அறிக்கை செய்து விட்டு விட்டாராம் மறுதலித்த பாவத்தை. ஆனால் காட்டி கொடுத்த பாவத்தை யூதாஸ் என்ன செய்யல, அறிக்கை செய்யவும் இல்லை, அதை விட்டு விடவும் இல்லை. அதை நினைத்து கொண்டே இருந்தான். அதனால்தான் அவன் செத்து போனான். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 51:9, எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமைகளிலும் எலும்பினபடி எலும்பு. ஆமென், அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் எலும்பி பிரகாசிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் நீங்கள் ஜாமணி விட்டு பழவுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை பயந்துக்கிட்டீங்கன்னா கை வைக்காதீங்க, கை வைக்காமலே ஜாமனுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. தூரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜாமனுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜாமனுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லுகிறார், எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களில் பூர்வ தலைமைகளை எலும்பினபடி எலும்பு. எப்படி எலும்பணுமா, அந்த காலத்தில் வல்லமை இறங்கினது போல இந்த காலத்தில் வல்லமை இறங்கணுமா? ஒரு அலையிலே சொல்லுங்க. அந்த காலத்தில் அற்புத அதிசயம் நடந்தது போல இந்த காலத்தில் என்ன செய்யணுமா, அற்புத அதிசயங்கள் நடக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்க வைக்கணும், நீங்கள் தான் அந்த வேலையை செய்யணும். அல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் அவருடைய கையில் வைத்திருந்த கோல் மூலியமாக ஆண்டவர் அற்புத அதிசயம் செய்தார். அவரை எழும்பி பிரகாசிக்க உதவி செய்தார். யோசுவாவின் காலகட்டத்தில் எப்படி ஆண்டவர் உதவி செய்கிறார், அவர் வைத்திருக்கிற ஈட்டியின் வாயிலாக. அல்லேலூயா. அந்த ஈட்டியை பிடித்து ஆயி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம், சின்ன ஊர் தான், ஆனால் ஜெயிக்க முடியாமல் ஒரு தரம் போய் நிறைய பேர் ஃபெயிலர் ஆயிட்டாங்க. எரிகோ பெரிய ஊர், ஜெயிச்சிட்டாங்க. சின்ன ஊர் ஜெயிக்க முடியல. அப்பொழுது ஆண்டவர் ஒரு ஐடியா சொன்னார், உன் கையில் இருக்கிறதான ஈட்டியை நீட்டி புடி, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் ஆமென் கண்ணின் காட்சிகளில் நாம் நடக்காதபடிக்க ஆண்டவருடைய வல்லமையை எடுத்து நாம் நீட்டணும். அல்லேலூயா, ஆமென். நம்ம கொடுக்கிறதான காரியம் என்ன, எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிசாசுக்கு முன்பாக ஆண்டவர் வசனத்தை ஈட்டி மாதிரி ஒவ்வொன்றையும் சொன்னார். அல்லேலூயா, ஈட்டி மாதிரி சொன்னார். அவன் அப்பொழுது ஓடியே போயிட்டான். மேலிருந்து கீழே குதின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நான் குதிக்க மாட்டேன், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக அப்படின்னு எழுதியிருக்குதே அப்படின்னு அவர் சொன்னார். ஒவ்வொன்றையும் அவர் சாட்சியினால அவர் ஜெயித்தார். ஈட்டி போல வசனத்தை அவர் சொன்னார். இந்த நாட்களிலே கூட ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஈட்டி மூலியமாக ஆண்டவர் உதவி செய்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் ஆண்டவர் நமக்கு மகிமைப்படுவார். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. அடுத்தபடியாக பவுலின் கைகளினாலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தாராம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17 முடிய, பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருந்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. என்ன ஆச்சரியம், ஒரு ட்ரெஸ்ஸிலே வல்லமை இருந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் குளிரான நாடு, நிறைய தலைப்பா கட்டியிருப்பாங்க. சரியா, எந்த நேரமும் நடுங்கிட்டு தான் இருக்கணும் அந்த நாட்டில். சரியா, அது மாதிரி டிசம்பரில் நாம் எப்படி செய்கிறோம், விடிய காலமெல்லாம் நல்லா நடுங்குறோம். ஊழியத்துக்கு கேரள் ரவுண்டு போகும்பொழுதெல்லாம் சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பனியாக ஊற்றும், அதில் தான் போயிட்டு வந்துட்டு இருப்போம். அதை விட அதிகமாக இருக்கும் அங்கே குளிர். அந்த நேரத்தில் அவர்கள் அதையெல்லாம் தங்களுடைய உடைகளை நிறைய போட்டிருப்பாங்க. அப்போ அதில் பார்க்குறோம், அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட்டாங்களாம். உடனே அவங்க வியாதி எதுவாக இருந்தாலும் நீங்கிருச்சான். அல்லேலூயா.
நீங்கள் வல்லமையாய் மாறுவது என்றால் என்ன? நமக்கு புரியாது தெரியாதுங்கிறதுக்கோசரம் விளக்கம் தரார். அல்லேலூயா. நீங்கள் பேசுனா வல்லமை இருக்கணும், நீங்கள் பார்த்தா வல்லமை இருக்கணும், நீங்கள் தொட்டா வல்லமை இருக்கணும், நீங்கள் போட்டிருக்கிற சட்டையில் கூட ஒரு வல்லமை இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பவர். சாது சுந்தர் சிங் அவர் ஒரு பெரிய வல்லமையான ஒரு மிஷினரி. அவர் ஒரு ட்ரெயினில் போய் உட்காந்துருந்தாராம். எல்லாரும் பார்த்தாங்களாம். அப்போ தான் போய் அவர் உட்கார்றாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் பிரசங்கம் பண்ணலை, எதுவும் பண்ணலை, பாட்டு பாடலை, ஜெபிக்கலை, எதுவுமே பண்ணலை. எல்லாரும் பார்த்து அழுகுறாங்களாம். ஐயோ, நான் இவர் மாதிரி இருக்க முடியலையே, இவர் பரிசுத்தமாக இருக்கிறாரே, அவர் மூஞ்சிலே ஒரு ஒளி தெரிகிறதே, அவர் பார்க்கறதுக்கு ஒரு சாமி மாதிரி இருக்கிறாரே, சாமியாராக இருக்கிறாரே, இவர் நல்லவராக இருக்கிறாரே அப்படி என்று சொல்லி அவர் பார்த்த உடனே எல்லாரும் பாவ உணர்வு அடைந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், நானும் இவரை போல மாற உதவி செய்யும் என்று சொல்லி அந்த பெட்டியில் இருந்த எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்களாம். அல்லேலூயா. இவர் பிரசங்கம் பண்ணல, வாய் திறந்து பேசல, பாடல, எதுவுமே செய்யலைங்க. ஆனால் அவரை பார்த்த உடனே ஒரு தெய்வீகத்தை மக்கள் உணர்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மூலியமாக வருகிறது. உங்களை ஆண்டவர் இன்றைக்கு வல்லமையாக மாற்றுகிறார். உங்களுடைய சொல், செயல், சிந்தனை, நீங்கள் உடுத்திருக்கிறதான உடுப்பில் கூட ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகையால் கவனமாக இருங்கள், பரிசுத்தமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக நீங்கள் வல்லமையாய் மாறுவது எப்படி? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். தாவீதின் கையிலே பெரிய அற்புத அதிசயம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் அவருக்கு தர்ற ஒரு ஐடியா என்னன்னா, ஒரு சின்ன கூழாங்கல்லை நீ எடுத்துக்க, நீ ஜெயிச்சிருவ. அல்லேலூயா. சவுல் ராஜா கோலியாத்தை ஜெயிக்க போகிறதுக்கு தன்னுடைய உடைகளை அவருக்கு கொடுத்தாராம். அவர் சொன்னார், இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை, இப்படி போய் அவங்ககிட்ட சண்டைக்கு போனா அவன் என்ன செஞ்சிருவான், என்னை கொண்டு போட்டுருவான், அது எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே ஐடியா கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, அதை வெறும் கையிலே ஜெபம் பண்ணி அடித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது அதை காட்டிலும் மனிதன் வந்துட்டான். முதல்ல மிருகம், இப்போ அதை விட மோசமான மிருகம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஐடியா கொடுத்தார். ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொள், அதில் ஒன்றை தேர்வு செய்து கொள், அதை வைத்து நீ யுத்தம் செய் என்று சொன்னார். அதை வைத்து யுத்தம் செய்து ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தர்ற சின்ன சின்ன ஐடியாவிலேயே நீங்கள் பெரிய விஷயத்தெல்லாம் ஜெயிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு, பெரிய பெரிய ஒரு காரியம் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் சில நேரத்தில் உங்களுக்கு கூழாங்கலை போல ஒரு சின்ன ஒரு ஐடியாவை தரலாம், ஒரு ஆட்களை தரலாம், ஒரு வசதியை தரலாம், ஒரு கிருபையை தரலாம், ஒரு சின்ன தாளந்தை தரலாம். அந்த சின்ன தாளந்தை வச்சுக்கிட்டே நீ பெரிய ஆளாக மாறிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள். உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு ஆண்டவருக்கு ஆமென் முக்கியமான ஒரு முதலிடமாக நீங்கள் ஒரு சிறிய அடையை கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த சிறிய அடை எதை குறிக்கிறது? நம்முடைய காணிக்கைகளையும் நம்முடைய தசம்பாங்களையும் நம்முடைய பொருத்தனைகளையும் குறிக்கிறது. இதை நாம் முதலாவது செய்யும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய எண்ணெய் குறைய ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய மாவு குறைய ஆண்டவர் விட மாட்டார். அதை வைத்து ஏற்கனவே ஒரு 6 மாதம் போயிடுச்சு. மறுபடியும் அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்களாம், 3 வருஷம் சாப்பிட்டாங்களாம். 2.5 வருஷம் 3 வருஷம் என்ன செஞ்சாங்களாம், சாப்பிட்டாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க மட்டுமல்ல, அந்த ஊரில் இருந்த அத்தனை பேர் சாப்பிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு உங்ககிட்டயே ஆண்டவர் ஐடியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ன இருக்குது என்று சொல்லி ஒரு அம்மாவை பார்த்து கேட்டார். தீர்க்கதரிசனுடைய மனைவி, கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன இருக்குது அப்படின்னு எலியா கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னாங்க, என்ன தான் இருக்குது, அதுவும் எவ்வளோ இருக்குது, ஒரே ஒரு குடம். அவங்க ஏற்கனவே நிறைய வச்சு வியாபாரம் பண்ண ஆத்துமாக்களாட்டு இருக்குது. இப்போ சோர்ந்து போய் சொல்கிறாங்க, ஒன்று தான் இருக்கிறது என்று. அப்போ அவர் சொன்னார், ஆமென், எம்டி பாத்திரத்தை போய் கேட்டு வாங்கி கொண்டு வா, அந்த கொஞ்சோண்டு வைத்திருக்கிற அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி வெறும் பாத்திரத்தில் நீ ஊற்று, அப்பொழுது அது பெருகும் அப்படின்னார். அல்லேலூயா. ஆண்டவருடைய விசுவாசமே வித்தியாசமானது. பக்கத்தில் இருக்கிறீங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய விசுவாசம் வித்தியாசமானது, பெரிய வித்தியாசமானது, அற்புதமானது, ஆச்சரியமானது. சிறிய காரியத்திலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சிறிய அடையிலே பெரிய மாவு கொண்டு வரும்.
ஒரு எண்ணெயிலே பல கொப்பரைகள் எண்ணெய் கொண்டு வரும். ஆமே, ஒரு சின்ன குடம் தான் எண்ணெய், ஆனால் ஜெபம் பண்ணி அதை ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே என்ன செய்யுது, பெருகிக்கிட்டே இருக்குது, பெருகிக்கிட்டே இருக்குது, பெருகிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு எம்டி பாத்திரம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏற்கனவே எம்டி பாத்திரங்களை கேட்டு வாங்கி வைங்கன்னாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சாங்க. இல்லைன்னு சொன்னாங்க. அந்த எண்ணெய் என்ன பண்ணிருச்சு, அற்புதம் செய்கிற எண்ணெய் நின்று போயிட்டு. உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அன்னைக்கே என்ன செய்கிறோம், ஆசீர்வாதம் நின்று போயிடணும். ஆண்டவருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நமக்கு விசுவாசமும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எதுவுமே இல்லைங்க கூடாது ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இல்லைன்னா இல்லைன்னு தானே பாஸ்டர் சொல்லணும். இன்னும் இயேசு வாழ்க்கையில் அப்படி கிடையாது, இல்லைன்னு சொல்ல கூடாது. ஒரு பாஸ்டர் காணிக்கு போடுறதுக்காக போய் நின்னாராம், எதுவுமே கிடைக்கலையாம். இது மாதிரி கோட்டு பட்டனெல்லாம் போட்டிருந்தாராம். இந்த பட்டனை ஒன்று பிச்சு, ஆண்டவரே இப்போதைக்கு இதுதான் காணிக்கையாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு விசுவாசமாக அந்த கோட்டு பட்டனை அந்த உண்டியலில் போட்டார். அவர் தான் எதிர்காலத்திலே ஆயிரக்கணக்கான சபைகளை கட்டுவதற்கு ஆண்டவர் அவருக்கு பணம் கொடுத்தாராம். அல்லேலூயா. நாம் எதை விதைக்கிறோமோ அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் அதை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். ஆண்டவருடைய காரியத்தில் இது பணம் பொருள் விஷயத்திலே பெருகுவது, எழும்பி பிரகாசிப்பது எப்படி என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆமே, ஸ்தோத்திரம். சங்கீதம் 65:8 சொல்கிறது, ஆண்டவர் உங்களை தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் உங்களை செழிப்பாக ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்கிற தேவன். ஆமே, ஸ்தோத்திரம். நம்மை செழிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வரப்புகள் தனியத்தக்கதாக தேவன் ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. தனியத்தக்கதாகன்னா என்ன, போதும் போதும் போதும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பணத்தையும் தருவார், செல்வத்தையும் தருவார், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம. ஒன்று சிம்சோனை பற்றி பார்த்துடலாம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதில் எழுதப்பட்டிருக்க பாருங்க, பெரிய பிரச்சனை, பெரிய காரியங்கள் வரும் பொழுது ஆமென், அவருக்கு கிடைத்தது ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு தான் கிடைச்சதான். நாம்பளாக இருந்தால் அதை எடுத்து கொண்டு போய் பெரிய பானையை தயார் பண்ணி அதில் என்ன செய்வோம், சூப்பு செய்வோம். என்ன பண்ணுவோம், சூப்பு செஞ்சு அதை குடிப்போம். நல்லதாக செய்ய தெரியாது. ஆனால் இவருக்கு ஒரு பச்சை தாடை எலும்பு கிடைச்சது. அவர் என்ன செஞ்சார், அதை எடுத்து யுத்தம் பண்ணி 1000 பேரை ஜெயித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறது ஒன்றாக இருக்கலாம், அது ஒரு சிறிய விஷயமாக இருக்கலாம். அதை வைத்தே நீங்கள் முன்னேறணும். 1000 ஆசீர்வாதத்தை அதுலேயே வாங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே வண்டி தானேன்னு சொல்லக்கூடாது. ஒரே வண்டி போதும். ஒரே கம்பெனி வச்சு தான் 10 கம்பெனி ஆரம்பிக்கிறான். புரியுதுங்களா? ஒரு சபை வச்சு தான் 6 சபை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நடத்த தான் முடியல. சரியா? முதல்ல மைக்கில் இப்போ நிறைய மைக்கு அங்கங்கே கட்டலிட்டு அதை போய் ஜெபிக்க முடியல, நேரம் பத்தலை. ஆக ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வட்டாரத்தில் 50 சர்ச்சையாவது நீங்களும் நானும் கட்டணும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், 50 சர்ச்சு கட்டணும். சர்ச்சு கட்டணும். நானே கட்டிகிட்டு இருக்க முடியாது, நீங்கள் தான் கட்டணும் எல்லாரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிம்சோனுக்கு கிடைச்சதெல்லாம் பச்சை தாடை எலும்பு. எதிரிகள் வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதே ஒரு வல்லமை அவர் மேலே இறங்குச்சு. நெருப்புப்பட்ட நூல் போல வல்லமை இறங்கின உடனே அவர் அவருடைய கட்டுகள் எல்லாம் பிச்சு உதறிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தாரு. அவர் கையில் எதுவுமே இல்லை, கத்தி எதுவுமே இல்லை, குச்சி கூட அவர் கையில் இல்லை. ஆனால் 1000 பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. அங்கே பக்கத்தில் அமே சோத்திரம் நாய் நரியெல்லாம் கடிச்சு போட்ட பச்சையான எலும்பு இருக்குது. அந்த தாடை எலும்பு எப்படி இருக்கா, நல்லா கத்தி மாதிரியே இருக்குமா. எப்படி இருக்குமா, கத்தி மாதிரியே இருக்குமா, நல்லா ஷார்ப்பாக இருக்குமா அந்த தாடை எலும்பு. அதை எடுத்து, கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 ஆவிகள் நினச்சிக்கிங்க, 1000 மனிதர்களும் 1000 விதமான ஆவிகள், அது எல்லாவற்றையும் ஜெபமணி முறியடித்தார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென், ஸ்தோத்திரம். என்கிட்ட கொஞ்சம் தானே வல்லமை இருக்குது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி நினைக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதிக வல்லமை தரார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எலியா சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரம். அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, வேகமாக நான் சொல்கிறேன். எலியாவை பிடிக்கிறதுக்கு 50 பேர் வந்தாங்க. 50 பேரும் ஒரு படைத்தலைவனை உன்னை ராஜா கூப்பிடுறார், உன்னை வர சொல்கிறாரு அப்படின்னு. ராஜா எதுக்கு வர சொல்கிறாருன்னா, இவரை கிட்ட வந்தோடனே அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் அவரை திட்டிட்டு அதுக்கப்புறம் கொல்லலான்னு பார்க்குறான். அதுக்கோசரம் வர சொல்கிறான். அதனால் எதுக்குடா வர சொல்கிற அப்படின்னு கூட அவர் கேட்கல.
அவர் ராஜா வர சொல்லுகிறார் அப்படின்னு வந்து கோவங்கோவமாக ஒரு 3 குரூப்பு 4 குரூப்பு 3 குரூப் வந்து சொல்லிச்சு. குரூப் வந்துச்சு. வந்த உடனே உங்களை கையை நீட்டி உங்களை ராஜா வர சொல்கிறார் வாங்க அப்படின்னு இடமே ஒரு சர்வசாதாரணமாக ஒரு வாட்ச்மேனை கூப்பிட்ற மாதிரி வானத்தையும் பூமியும் படைத்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை பார்த்து வல்லமையான தீர்க்கதரிசியை பார்த்து அவர் சொன்னார். அவருக்கு தெரியும் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறான், எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியும். அதனால் அவர் சொல்கிறார், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலிருந்து வந்து அக்கினி இறங்கி இவனையும் இவனுடைய 50 பேரையும் பச்சிக்கு கடவுது அப்படின்னார். என்ன சொன்னார்? இவனையும் இவனுடைய 50 பேரையும் பச்சிக்கு. அப்படியே 50 பேர் செத்து போயிட்டாங்க. மின்னல் வந்து இறங்கி செத்துட்டாங்க. இது தெரியாதபடிக்கு 1 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு 51 பேர் வராங்க. ஒரு படைத்தலைவனும் 50 காலாட்களும் குதிரையோடு வராங்க. வந்து மீண்டும் கூப்பிடுறாங்க. மீண்டும் இவர் சொல்கிறார், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலேருந்து அக்கினி வந்து இறங்கி இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? சாவடிக்கணும். உடனே சாவடிச்சிட்டாங்க. அப்புறம் மீண்டும் 3வது திசையும் அப்படியே வந்தது. அப்பொழுது ஒருத்தன் வந்தான் பாருங்க, 4வது தரம் 3வது தரம் வந்த உடனே எதுவுமே பேசலை. போன உடனே அந்த ஐயா காலில் விழுந்துட்டான். அல்லேலூயா. அவர் சொல்கிறான், முந்தின 2-3 குரூப் வந்தாங்க, அவங்களையெல்லாம் ஜாம் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க? சாவடிச்சிட்டீங்க. நானாக உங்களை வர சொல்கிறேன், நானாக வந்து கூப்பிட்றேன். அந்த நாய் கூப்பிட்டதுனால நான் வந்தேன், அவன் போக சொன்னதுனால நான் வந்தேன். நீங்கள் நல்லவர் தான். அவன் வந்து சொல்கிறான், நான் என்ன பண்ணிட்டோம், அவனுக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன். என் உயிர் உங்கள் பார்வையிலே அருமையாக இருக்கட்டும், வந்திருக்கிற 50 பேரும் அருமையாக இருக்கட்டும்னு சொல்லி மற்றவங்களாம் திமிராக பேசுகிறாங்க ஊழியக்காரர்கிட்ட. இன்றைக்கி ஊழியக்காரங்கிட்ட திமிரா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு பிசாசினுடைய ஆவி. சரியா? அது ஏற்ற வேளையில் உங்களுக்கு தீமையை கொண்டு வரும், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த எலிசா சம்பவத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். எதிர்த்து பேசின யாருமே முன்னேறினதே கிடையாது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.